ரேபிடோ ஆப்ல எப்படி வந்து புக்கிங் வந்து பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி புக்கிங் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரேபிடோ ஆப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு கார், பைக், அதுக்கப்புறம் ஆட்டோ இதெல்லாமே நீங்க வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க, ஒரு பிளேஸ்க்கு நீங்க வந்து போகணும் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அதுல வந்துட்டு செக் பண்ணி நீங்க புக் பண்ணி போய்க்க முடியும். அதுதான் பாத்தீங்கன்னா ரேபிடோ ஆப். இதுல எப்படி புக்கிங் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ரேபிடோ ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ரேபிடோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து அலோவ் பர்மிஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லொக்கேஷன் பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு while using the app அப்படின்ற அந்த பர்மிஷன் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா வந்துடும், யுவர் லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி. அப்படி உங்களோட லொக்கேஷன் அங்கே வந்து வரல அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா அங்கே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஷோ ஆகும். ஷோ ஆனிச்சுன்னா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ராப் லொக்கேஷன் வந்து கேட்பாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்றதுக்கான லொக்கேஷனை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அதையும் என்ட்ரு பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பைக், ஆட்டோ, கேப் ப்ரீமியம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து பைக் வந்து புக் பண்ண போறீங்க அப்படின்னா பைக் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றதுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். எத்தனை நிமிஷத்துல வந்து உங்கள்கிட்ட வந்துருவாங்க அப்படின்றதுமே நீங்க அதுல வந்து பாத்துக்க முடியும். பார்த்துட்டு கீழே பாத்தீங்கன்னா வந்து புக் பைக்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பிக்கப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பைக் ரைட் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை யார் வந்து கூப்பிட வராங்களோ அவங்களோட பைக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட நம்பருமே வந்து இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக மெசேஜுமே வந்து பண்ணி கேட்கலாம், எங்கே வரீங்க அப்படின்றதுமே நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கால்மே வந்து பண்ணலாம், கால் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கால் பண்ணியும் பார்த்தீங்கன்னா வந்து கேட்க முடியும். அண்ட் அவங்க வந்து உங்கள்கிட்ட ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும் ரீச் ஆனது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள்ட்ட ஓடிபி வந்து சொல்ற மாதிரி வந்து இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். நீங்க அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் ஆயிடும், நீங்க ரைடு வந்து போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ரேபிடோல எப்படி வந்துட்டு நம்ம புக் பண்றது அப்படிங்கறத டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.